ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு படகையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. ஓபிஎஸ், செங்கோட்டையன் உள்ளிட்ட 63 பேர் ஆதரவு, 154 பேர் எதிர்ப்பு. நடுநிலையுடன் செயல்படுபவர் சபாநாயகர் அப்பாவு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கனிவானவர், கண்டிப்பானவர் என்றும் திட்டவட்டம். ஆசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு அப்பாவு அவர்கள். கனிவானவர், ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவர். இவை ரெண்டுமே பேரவைக்கு தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இவை இல்லாவிட்டால் அவை கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு நடத்த இயலாது. அதிமுகவினர் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என செங்கோட்டையன் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அதிமுகவை யாராலும் உடைக்கவும் முடியாது என்றும் உறுதி. அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைப்பாது, மூக்குடைந்து போகும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் ஆளுநருக்கு மொழிபெயர்ப்பு ஆவணங்களை 2 வாரங்களுக்குள் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். ஆவணங்கள் தரப்பட்ட உடனே ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரி, கோவை, சிவகாசி, ஈரோடு, மதுரையில் மக்களை மகிழ்வித்த கோடை மழை. 21ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து சென்னையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது. மாலை 6 மணியை தாண்டியும் விடுவிக்காததால் காவல்துறையுடன் வாக்குவாதம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என்பதற்கு ஆதாரம் எங்கே என பாஜகவுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக போராட தயாரா என்றும் பேட்டி. 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். கைது நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? ஆதாரம் இருக்கிறதா? எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார். எதையும் வேண்டுமென்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் பாஜகவும் திமுகவும் நாடகமாடுவதாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் குற்றச்சாட்டு. திமுகவின் பி டீம் தான் தவேக என விமர்சித்த அண்ணாமலை. நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க, களத்துக்கு வா. சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து நாளை அதிகாலை பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளியில் 9 மாதங்களை கழித்த நிலையில் டிராகன் விண்கலம் மூலம் திரும்புகிறார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 900 மணி நேரம் ஆய்வு செய்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் உடற்பயிற்சி கருவியை வடிவமைத்தல் உள்ளிட்ட 150 அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டதாக நாசா அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஹைடெக் முறையில் ஆடுகள் திருட்டு. மயக்க மருந்து, பிஸ்கட் மற்றும் ஸ்ப்ரே அடித்து 24 ஆடுகளை திருடிச் சென்றவர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. மக்கள் விருப்பத்திற்கு மாறாக புதிய மதுக்கடைகளை திறப்பது ஏன்? புதுக்கோட்டை மெயின் ரோட்டில் ஏற்கனவே டாஸ்மாக் உள்ளதா என ஆய்வு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை. நாக்பூரில் அவுரங்கசீப் சமாதிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் 144 தடை உத்தரவு அமல்.
தெலுங்கானாவில் இடஒதுக்கீட்டின் அளவை 70% அதிகரிக்கும் மசோதா நிறைவேற்றம். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 42% அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா? ரஷ்ய அதிபர் புதினுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். புனை கைதிகளை விடுவிக்குமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை ஏற்க மறுத்த ஹமாஸ் அமைப்பு. 2 மாதங்களாக போர் நிறுத்தம் நீடித்த நிலையில் காசா மீது தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல். 23ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடக்கும் சென்னை மும்பை IPL கிரிக்கெட் போட்டிக்கு நாளை முதல் ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை. குறைந்தபட்சம் ₹1,700 முதல் அதிகபட்சம் ₹7,500 வரை டிக்கெட் விற்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 63 பேர் வாக்களித்த நிலையில் எதிர்த்து 154 பேர் வாக்களித்தனர். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சபாநாயகர் அப்பாவு தனது இருக்கையில் இருந்து எழுந்து வெளியே சென்ற நிலையில் அவையை துணை சபாநாயகர் பிச்சாண்டி வழிநடத்தினார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தீர்மானத்தை முன்மொழிந்தார். செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் O பன்னீர்செல்வம் தரப்பு MLAக்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆதரவு தெரிவித்தனர். அதன்பின் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சபாநாயகர் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என்றும் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதாக கவலை தெரிவித்தார். முந்தைய அதிமுக ஆட்சியில் பேரவையில் நடந்த நிகழ்வை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டிய நிலையில் கடந்த கால பிரச்சனைகளை பேச வேண்டாம் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி எண்ணி கணிக்கும் டிவிஷன் முறைக்கு தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் செல்வ பெருந்தகை, சபாநாயகர் நியாயமாக நடந்து கொள்வதாகவும் அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருப்பது விசித்திரமானது என்றும் கூறினார். அதிமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை முறியடிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதேபோன்று பிசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகள் தீர்மானத்தை எதிர்த்தன. புரட்சி பாரதம் கட்சி உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி தீர்மானத்தை ஆதரித்து பேசினார். தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சபாநாயகர் அப்பாவு கனிவானவர் என்றும் அதே நேரத்தில் கண்டிப்பானவர் என்றும் தெரிவித்தார். திமுக அரசின் மீது குற்றம் குறை கூற முடியாத காரணத்தினால் இப்படி ஒரு தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். சுதந்திர காற்றை இந்த பேரவை தற்போது சுவாசிக்கிற காரணத்தால் பேரவைத் தலைவர் செயல்பாட்டினை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் மீது எய்தப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம். இந்த அம்பை இந்த அவை ஏற்காது. அதன்பின் குரல் வாக்கெடுப்புக்கு தீர்மானம் இடப்பட்டது. இதில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து அவையின் நுழைவு வாயில்கள் மூடப்பட்டு எண்ணி கணிக்கும் டிவிஷன் முறைப்படி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் தீர்மானத்தை ஆதரித்து 63 பேர் வாக்களித்தனர். தீர்மானத்தை எதிர்த்து 154 பேர் வாக்களித்தனர். இதனால் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபாநாயகர் இருக்கையில் அப்பாவு மீண்டும் வந்து அமர்ந்தபோது திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர்.